அங்க போகாத, போன மாட்டிக்குவேன். இது காலில் என்னமோ கட்டியிருக்கேன். பேப்பரா? படமே இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? படமே இருக்குன்னா அந்த பக்கம். முதல் நாள் நான் பார்த்த புதர் கூட வடமேற்கு திசையில தான் இருந்தது. அதுவும் இல்லாம ராதாவும் அந்த பக்கம் தானே காணாம போனா. எனக்கே இந்த மாதிரிலாம் தோணுது. எனக்கு என்னமோ பிரச்சனை வர மாதிரி இருக்கு. ஒருவேளை இது என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். இல்ல, இருந்தாலும் ஒரு முறை அங்க போய் பார்த்துட்டு வர்றதுதான் நல்லது. அப்பதான் என்னால தெளிவா இங்க இருக்க முடியும். வடமேற்கு திசைனா இதுதான். இது ரொம்ப வினோதமான இடமா இருக்கே. எப்பெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாலும் இது தப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கும் தெரியல. சந்தியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது இது? SNWE ஸ்கொயர் எனி என்னது இது? இது ஒரு நாயோட காலில் கட்டி இருந்தது. எனக்கு ஆபீசர் சார் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா இதுல ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏதாவது சீக்ரெட் மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் யாரோ நாய் காலில் கட்டி அனுப்பியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல 4 நாளா நம்ம 10 பேர் தவிர வேற யாருமே தென்படல. அப்படின்னா இந்த மெசேஜை யார் அனுப்பிச்சிருப்பாங்க? எனக்கு இந்த செடி கொடிகள் மரங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த காட்டில் இருக்கிற ஏதாவது மிருகம் நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்குறதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கோம். நீ என்ன கேலி பண்றியா ராகுல்? சாரி சந்தியா, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் தப்பு என்னோடது இல்லை. உன்னை கேலி பண்ணுறதுக்கு நீ தான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த. சீக்ரெட் தகவலா? நம்ம எப்போதும் ஹாரர் ஃபிலிம் பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் போகிற வர யாரை பார்த்தாலும் நமக்கு இவங்க ஒருவேளை பேய இருப்பாங்களோன்னு தோணும். அது மாதிரி இந்த ஆஃபீஸர் சாரோட டீச்சிங் உங்கள் மனசில் ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல், ஆனா இதுல திசைகளை எழுதிருக்காங்க. அட, இது ஒன்றும் சீக்ரெட் நோட்டு இல்லை. இதை நான் தான் நாய் காலில் கட்டி விட்டேன்.